மதுரையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களின் பெயரையே ஒருவர் உச்சரிக்க மறுக்கிறார். இதற்கு பெயர் கூட்டணி. கூட்டமா வரலாம் கூட்டணி கிடையாதுங்க. ஒருத்தர் எதிர்த்த அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷனை எதிர்க்கணும், அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சா அவர்தான் வெற்றி தலைவர். அவர்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இது கடவுள் எழுதி வைத்த ஒன்று. நடுவுல 2 நாள் முன்னாடி தலைப்பு செய்தி, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அடப்பாளிகளா, அதையும் நீயே சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்? நான் இடியப்பம் சொல்றதுல அவங்க இடியாப்பம். பழம் நல்ல பழம் தான், ஆனா அது விழுந்த இடம் தான் பாதாள சாக்கடையில விழுந்துச்சு. தமிழ் திரையுலகில அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்த அன்னதான பிரபு எங்க அண்ணனின் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறுப்பு சொல்ல முடியாது. அவரை குணப்படுகொலை செய்தது யார்? வாடகை வாய்களை வைத்து தண்ணிலேயே இருக்கிறவெல்லாம் கேப்டன் கிடையாது என்று சொல்லி அவர் நிறத்தை, மொழியை, குணத்தை, உடலை கொச்சைப்படுத்தி அத்தனை அசிங்கத்தையும் அரங்கேற்றம் செய்தது அந்த திமுக. பரவாயில்லை, எந்த கேப்டனை அவர்கள் அழித்தார்களோ அந்த கேப்டனின் தம்பி செந்தூர பாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகிறார். அண்ணன்களுக்கும் சேர்த்து களமாடுவோம். நாங்கள் வரலாறு முழுக்க வஞ்சிக்கப்பட்ட தமிழ் இனத்திற்காக களமாடுவோம். நாங்கள் இதே தொகுதியில இன்னொரு சிறப்பு, 2 அமைச்சர்கள் இவர்களுக்கு. ஒருத்தர் ரகுபதி அண்ணன், இன்னொருத்தர் மெய்யநாதன். மெய்யநாதனா பொய்யநாதனா கேட்கலப்பா. சரியா சொன்னது ஏதாவது செஞ்சாங்களா? மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? காலையில சத்தம் மட்டும் ஒரு வெளில வந்து பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. இடியாப்போ அது மாதிரி போயிடுச்சு. சத்தம் மட்டும் தான் இருக்கு, சொன்னது எதுவுமே செய்யல. போன தேர்தல் 505 வாக்குறுதிகள், மேடைக்கு மேல வந்து புதிதாக 5 வாக்குறுதிகள், கூடுதலா 2 வாக்குறுதிகள், அதுக்கு பேரு ஸ்டாலினின் 7 வாக்குறுதிகள். 505 ஸ்டாலினின் 7, எல்லாத்தையும் சேர்த்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? ஆக 99 விழுக்காடு நாங்க முடித்து விட்டோம். நம்பல. இன்னொரு கூட்டத்துல 90 விழுக்காடு சிரிச்சிட்டாங்க. இன்னொரு கூட்டத்துல 85 விழுக்காடு. ஒரு முடிவுக்கு அவரே இன்னும் வரல. 90, 99, 80 அவர் முடிவுக்கு வரல. ஆனா மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 2026 அவரது ஆட்சி முடிவுக்கு வருகிறது. திமுக என்ற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக தாவேகா என்ற தூய சக்தி சண்டை செஞ்சுட்டு இருக்கோம். தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடுவுல போர். இதுக்கு நடுவுல குறுக்க இந்த கௌசிக் வந்தான் சில கோமாளிகள். பரவேச பத்தி பேசுறது. உலகத்துல ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுனதை பார்த்து பயந்த ஒரே கூட்டம் உலகம். ஐயோ சைக்கிள் ஓட்டார், தளபதி மாதிரியே சைக்கிள் ஓட்டார். ஏய், தளபதியுடைய தம்பி தளபதி மாதிரி சைக்கிள் ஓட்டாம பின்ன வாயால வட சொல்லுவாரா? உங்களை மாதிரி மக்கள் பணியை நகேசன் பணி என்று நெஞ்சில் உரத்தோடு, நேர்மை துணிவோடு, கண்ணில் தெளிவோடு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் மக்களுக்கு என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு என்ன செய்யலாம், தாய்மாருக்கு என்ன செய்யலாம், திரும்பியத்து செய்யலாம், நலத்துக்கு உதவிகளை செய்து செய்து கொடுத்து கொடுத்து சிவந்து போன கரத்துக்கு சொந்தக்காரன் பர்வேஸ். அவர்தான் உண்மையிலேயே இந்த மண்ணின் மைந்தர். அவரை விமர்சனம் சொல்றவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு குழம்பு கரண்டியாவது கொடுத்திருப்பியா? ஒரு சின்னத ஒரு ஸ்பூன் சக்கரை கொடுத்திருப்பியா? இங்க தம்பி மனுஷன் சாப்பிடுற மாதிரி சொல்லுங்க. மாடு ஊருகா, ஆமக்கறி, மொத்தத்துல அல்வா கொடுக்குறாங்க. இந்த உலகத்திலேயே அட்டை பூச்சிக்கு ஒரு குணம் இருக்கிறது. அதற்கென்று சொந்த ரத்தம் இல்லை. அடுத்தவர்களின் உடலில் ஒட்டி கொண்டு அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து
அவர்களை இன்னும் பலவீனப்படுத்தலாம் என்று நினைக்கிற அட்டை பூச்சிகளை நசுக்கி வீசுவது போல இன்னும் 65 நாட்களில் இந்த கோமாளிகள் அரசியல் உலகத்தை விட்டு விலக்கப்படுவார். அதுல சொல்றாங்க, தம்பி விஜய்க்கு அரசியல் சொல்லி கொடுத்ததே நான் தான், அரசியல் அப்படி இருக்கும், நான் தான் அரசியல் சொல்லி கொடுத்தேன். அவ்வளவு அரசியல் உனக்கு தெரியும்னா நீயே அதை பண்ணி நீயே முதலமைச்சர் ஆயிருக்காங்க ராஜா. உனக்குதான் வார்டு கவுன்சிலருக்கே வக்கீலியே, ஒரு முனிசிபல் கவுன்சிலர் ஆக முடியுமா? ஆனா நீங்க வெற்றி தலைவரின் திருமுகத்தை A4 சீட்ல ஒரு மாணவன் போல பிரிண்ட் அவுட் எடுத்து 137 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வென்ற மாமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் கழகம் தமிழக வெற்றி கழகம்.